கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்று நமக்கு அருளப்பட்ட தேவ வார்த்தை நீதிமொழிகள் 23:26. என் மகனே, உன் இருதயத்தை எனக்குத் தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. இந்த வசனத்தில் கர்த்தர் நமக்கு என்ன சொல்லி தராங்கன்னா, உன் இருதயத்தை எனக்குத் தா. இருதயத்தை எனக்கு தான் என்னென்னா, முழு அன்பு, ஆத்மார்த்தமான அன்பை என்கிட்ட நீ காட்டுன்னு சொல்கிறாங்க. ஒரு தகப்பன் பிள்ளைகள்கிட்ட அதை தானே எதிர்பார்ப்பாங்க. அதே போல் தான் தகப்பனாகிய கர்த்தர் நம்மகிட்ட உண்மையான அன்பை எதிர்பார்க்குறாங்க. நாம் உலக பிரகாரமான வாழ்க்கை எடுத்துக்கொண்டா கூட நம்ம பிள்ளைகள் நம்மகிட்ட முழு இருதயத்தோடு அன்பு செலுத்தும். அதே போல் தான் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்குறாங்க. அதான் உன் இருதயத்தை எனக்கு தான் கேட்குறாங்க. அந்த ஆத்மார்த்தமான அன்பும் உண்மையான அன்பும் தான் நம்ம கர்த்தர்கிட்ட செலுத்தணும். உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாகன்னு சொல்லியிருக்காங்க. கர்த்தருடைய வழிகளையும் கர்த்தருடைய வார்த்தைகளையும் நம்முடைய கண்கள் நோக்கும்போது நம்முடைய பாதைகள் எல்லாம் செவ்வையாக இருக்கும். இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையையும் அதில் உள்ள மாய இன்பங்களையும் நம்ம நோக்கினா நம்முடைய வாழ்க்கை அந்த மாய வலையில் சிக்கி போயிடும். நம்முடைய பாதைகள் கோணலாக போயிடும், கரடு முரடாய் மாறிடும். நம்மளை பாதுகாக்க முடியாது, காப்பாற்றி கொள்ள முடியாது. அதனால தான் இந்த உலக பிரகார வாழ்க்கையை நம்ம நோக்கி பார்க்கவே கூடாது. இந்த வாழத்தில் நிறைய வாழ்க்கையில் பிள்ளைகளும் சரி பெரியவர்களும் சரி உலக இச்சையில் மூழ்கி போகிறதுனால தான் கர்த்தருடைய வழியை நோக்காமல், கர்த்தருடைய வார்த்தைகளை நோக்காமல் உலக பார்வையில் நோக்கிறதுனால தான் இந்த மாய வலையில் சிக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகி போகிறோம். அந்த உண்மையான அன்பை நம்ம அவருக்கு கொடுக்காம மாறி போகிறோம். அதனால தான் கர்த்தர் என்ன சொல்கிறாங்க, உன் இருதயத்தை தான் அப்படி தரும்போது உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாகன்னு சொல்கிறாங்க. அப்போ நாம் நம்முடைய கண்களை அவருடைய வார்த்தைகளிலே நம்ம வைத்து கொள்ளும்போது அந்த வார்த்தைகள் நமக்குள்ளே கிரியை செய்து நம்முடைய பாதைகளை செவ்வையாய் மாற்றும். நமக்கு போக வேண்டிய வழிகளை எல்லாம் அது நம்மளுக்கு காட்டி தரும். அதனால நாம் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். நீதிமொழிகள் 4:23 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து தான் ஜீவ ஊற்று புறப்படும் சொல்லியிருக்காங்க. அவருடைய பிள்ளைகளுடைய இருதயத்திலிருந்து தான் வரக்கூடிய அந்த ஜீவ ஊற்று அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாய் மாறப்போகுது. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாங்க, உன்னுடைய இருதயத்தை காவல் காத்து வச்சுக்க, அதுக்குள்ளே எந்த ஒரு தீங்கோ அல்லது எந்த உலக இச்சைகளோ நுழைந்து விடாதவாறு நீ பாதுகாத்துக்கொள்னு சொல்கிறாங்க. நாம் உண்மையான இருதயத்தோடு ஆண்டவர்கிட்ட அன்பு செலுத்தினாலே நம்ம நிச்சயமாக உலக இச்சையில் நம்ம மூழ்கவே மாட்டோம். அந்த அன்பு நம்ம செலுத்தும் போது நம்முடைய வழிகள் எல்லாம் செவ்வையாக மாறும். ஸ்தோத்திராஜா, நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளுக்கு நன்றி. உம்முடைய வார்த்தைகளை பின்பற்றி தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் எப்போதும் நிலைத்து நிற்க நீங்கள் எங்களுக்கு உதவிச்சீங்க. இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன்.